பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். 1. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இறந்தார். உண்மையாகவே அவரது ஆன்மாவும் உடலும் பிரிந்தது. 2. அவருடைய உடலானது குகைக் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. அவரது ஆன்மா இறைவனால் மகிமைப்படுத்தப்பட்டது. 3. இயேசு கிறிஸ்து தம் வல்லமையால் இறந்த 3ஆம் நாள் தம் உடலுக்கு உயிர் கொடுத்து உயிர்த்தெழுந்தார். தம் உயிர்ப்பின் மூலம் சாவை வென்றார். 4. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் உயிர்ப்பும் இரு முக்கிய கூறுகளை உள்ளடக்கியது. தம் பாடுகளாலும் இறப்பாலும் நம் பாவங்களிலிருந்து விடுவிக்கிறார். தம் உயிர்ப்பின் மூலம் புது வாழ்விற்கு நம்மை அழைக்கின்றார். 5. கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு மறுவாழ்வின் நம்பிக்கையைக் கொடுக்கின்றது. 6. இது இயேசுவின் தியாகப் பலி. இது நம்மீது மீட்பு, பரிகாரம், உய்வித்தல், நிறைவு என்ற மேன்மைகளை வழங்கும் இறுதி வரைக்கான அன்பு ஆகும். புனிதனாயிருந்தாலும் கூட எந்த மனிதனும் தன்மேல் அனைவரின் பாவங்களையும் ஏற்று அனைவருக்காகவும் பலியாய் தன்னையே ஒப்புக் கொடுக்க இயலாது. அனைவரையும் கடந்து அனைத்தையும் இயக்குபவரும் மனித குலத்தின் தலையாக தன்னை அமைத்துக் கொண்டவருமான இறை மகனாகிய கிறிஸ்துவில் இருந்து அனைவருக்கும் தன் மீட்பில் பங்கு அருள்கின்றார்.